அம்மா உணவகம் வரவேற்கத்தக்கது தான். ஏன் எங்களை போல ஏழைங்களுக்கு நல்ல உணவகம். பெரிய பெரிய ஆபீஸ்ல எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபன்ல 5 ரூபாய் கொடுத்து 5 இட்லி வாங்கி எடுத்துட்டு ஆபீஸ்க்குலாம் வேலைக்கு போவாங்க. இங்க ரோட்டோரத்துல எவ்வளவு பேர் பட்டிருக்காங்க தெரியுமா? சாப்பாடு இல்லாம 2 ரூபாய்க்கு சாப்பாடு கட்டினா அவங்க அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆரம்பிச்சு வச்சு போன திட்டத்தை என்ன செய்ய பண்ணாலும் தடுப்பாங்க தவிர வேற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இவர் அதே பேர்ல வச்சு நடத்தின ஆசைப்படுறப்பியா அது பாராட்டு விஷயம். வரவங்களாம் வந்து தரத்தை குறைப்பான தவிர தரத்தை ஏற்ற மாட்டாங்க. பரவாயில்ல, இவர் லேட்டா வந்திருக்காரு. முன்னாடி உனக்கு ஒரு மேடை, வானுல உனக்கு ஒரு மஞ்சம். எவ்வளோ ஏழை ஜனங்க இருக்கு, பசியோட இருக்கு, அதை நம்பி போதுங்க. அது ரொம்ப நல்ல திட்டம். அது ஒரு தாய் கிட்ட தான் போய் பசி எடுக்குதுன்னா சாப்பாடு கேட்போம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா. ஆனா அந்த அம்மா ஓப்பன் பண்ணதை வந்து இவரு அவங்க பேர்லயே இருக்கணும்னு சொன்னார் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப நன்றி சொல்லணும். 30 வருஷம் சர்வீஸ் சாப்பிடுறேன். 10 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்த சரித்திரம் 4 நாளா 10 ரூபா அவங்களே தராங்க கையில. 150 ரூபா கோட்டு 160 ரூபா வாங்க, 140 ரூபா கோட்டு 150 ரூபா வாங்க. கரெக்டா 140 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பாராட்டுற விஷயம். நான் அவருக்கு ஓட்டு போடல, ஆனா அடுத்த முறை அவரு தான் ஓட்டு போடுவோம். ஒன்று தெரியுங்களா, அவங்க அப்பா நாளை தீர்ப்பு படம் எடுத்தாரு. அது படத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு அந்த நாளை தீர்ப்பு. நல்லா பண்ணிட்டோம். அவன் நல்லா பண்ணி நல்லா முன்னேற்றம். அவன் வந்து சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன்றாங்க. அது கூட வேண்டாம், அந்த சிலிண்டர் கூட வேண்டாம். நிறைய பணம் வந்துடும். நல்லா பண்ணுங்க. காலங்காலமா இவரே ஆளணும். நாங்கெல்லாம் அவர் ரசிகை தான். என் பொண்ணும் அவர் ரசிகை உயிர். என்னை கம்பல் பண்ணி அவர் ஓட்டு போட சொன்னா. என்ன எங்க வீட்டுக்காரெல்லாம் தலைமுறையா டிஎம்கே. ஆனா என் பொண்ணு சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டை மாத்தி போட்டாரு. அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அம்மா உணவகத்தை மீண்டும் புதுப்பிக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் உத்தரவிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது நல்ல விஷயம் ஐயா. சூப்பர் விஷயம். அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மென்மேலும் பாராட்டலாம். ஏன்னா அவங்க ஆரம்பிச்சு வச்சு போன திட்டத்தை என்ன செய்ய பண்ணாலும் தடுப்பாங்க தவிர வேற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இவர் அதே பேர்ல வச்சு நடத்தின ஆசைப்படுறப்பியா அது பாராட்ட வேண்டிய விஷயம். இப்ப அந்த ஏழை எளிய மக்களின் பசியை போக்க அந்த மலிவு உணவை இன்னும் தரம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமான விஷயம் அது. அதாவது வரவங்களாம் வந்து தரத்தை குறைப்பாங்க தவிர தரத்தை ஏற்ற மாட்டாங்க. பரவாயில்ல, இவரு லேட்டா வந்திருக்காரு. இவர் முன்னாடி வந்திருக்கணும். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது அம்மா உணவகத்தை கண்டுக்கல, பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, ஆனா இவரு இருக்கிற எல்லா அம்மா உணவகத்தையும் ஓபன் பண்ண சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க. இந்த சிஎம் பண்றது பேர் சொல்லக்கூடாது, விஜய் சார ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், டாஸ்மாக்ல வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் சர்வீஸ் சாப்பிடுறேன். 10 ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்த சரித்திரம் 4 நாளா 10 ரூபா அவங்களே தராங்க கையில. 150 ரூபா கோட்டு 160 ரூபா வாங்க, 140 ரூபா கோட்டு 150 ரூபா வாங்க. கரெக்டா 140 ரூபா 10 ரூபா மிச்சம் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பாராட்ட விஷயம். நான் அவருக்கு ஓட்டு போடல, ஆனா அடுத்த முறை அவரு தான் ஓட்டு போடுவோம். ஆமா, பிளாக்ல சரக்கு விஷயம் கிடையாது. ரொம்ப மார்க்கெட்ல ரொம்ப டீசென்ட் ஆகி போலாம். பாராட்ட விஷயம். ஒன்று தெரியுங்களா, அவங்க அப்பா நாளை தீர்ப்பு படம் எடுத்தாரு. அது படத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு அந்த நாளை தீர்ப்பு. சரிங்களா? அது அவர் முதல் படம் நாளை தீர்ப்பு. அது வந்து சினிமா படத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு தான். அது இன்னைக்கு தான் அந்த பயில் கிடைச்சது. இப்பதான் 2026. இப்போ இந்த அம்மா ஹோட்டல் எல்லாத்தையும் திரும்ப ஓபன் பண்றதுனால இந்த தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்போ ரொம்ப கம்மியான வேலைங்க, ரொம்ப மலிவான வேலை, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 10 ரூபா மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஃபேமிலி நல்லா இருக்கும். அது சந்தோஷமான விஷயம் தானே, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இப்போ ஜெயலலிதா ஒரு சிஎம் இருக்கும்போது விஜய் அவர்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எங்க அவர் அரசுக்கு வந்துட போறாரு அப்படின்னு ரிலீஸ் பண்ண விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அம்மா பேரை கூட மாத்தாம அப்படியே செயல்படணும் உத்தரவிட்டு இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? நல்லதை பண்ணா சார் நல்லது. எதாவது நல்லதை பண்றோமோ நல்லது. இப்போ விஜய் அவர்கள் செயல்பாடு நாளுக்கு நாள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார், பரவாயில்ல. இன்னும் நல்லாவே இருக்கும். நல்லா இருந்தாருன்னா அவருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அவர் ஆட்சி இப்படியே தொடர்ந்தா அடுத்த 5 வருஷம் அவர் தான் வருவாருங்களா? இதே போல பண்ணா இன்னும் நிறைய விஷயம் பண்ணாருன்னா பண்ணி தொடர்ந்து பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அவர் வருவாரு. எல்லாம் தொடங்கிட்டோம், நல்லா பண்ணிட்டோம். அவங்க பசங்க எல்லாம் பசியோட இருப்பாங்க. சாப்பிட்டோம். அது கம்மி தானே சாப்பாடு அந்த அம்மா ஹோட்டல்ல. ஆமா, அது சாப்பாடு சாப்பிட்டோம். அது ஹோட்டல திறக்கட்டும். இந்த கஞ்சாவை ஒழிக்கணும். பிராந்தி கடையா சாராய கடையெல்லாம் கூட பாத்துங்க. அது ஒரு பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒரு இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குதான். இந்த மாதிரி பிரிட்ஜு கீழே அது மாதிரி இடத்துல அங்கே லோக்கல்ல வாங்கி குடிக்கிறாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணு. கஞ்சா ஒழிணும். கஞ்சாவில் என் பேரெல்லாம் போயிட்டாயா. என் பேர் நல்ல பையன். அவன் கஞ்சாவில் போயிட்டான். மார்க்கெட் பூரா கஞ்சா தான். மார்க்கெட் பூரா கஞ்சா தான். நான் கருவேப்பிலை வியாபாரம் பண்றேன். ஏ கண்ணம்மா, ஏ ஆச்சி கண்ணம்மா, ஏ ஆச்சி கண்ணம்மாண்ணா அது கஞ்சா தான். அது அப்படி கத்துதுங்க. நல்லா பண்ணிட்டோம். அவன் நல்லா பண்ணி நல்லா முன்னேற்றம். அவன் வந்து சிலிண்டர் 6 சிலிண்டர் தரேன்றாங்க. அது கூட வேண்டாம், அந்த சிலிண்டர் கூட வேண்டாம். நிறைய பணம் வந்துடும். எதை வச்சு வருமானம் வருது குடும்பத்துக்கு?
வருமானம் வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ம். எவ்வளவு வரும் கஜானா காலி ஆயிப்போச்சுல்ல, ம். அவர் என்ன பண்றது? ம். அந்த வருமானம் வர்ற மாதிரி ம். நான் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ அந்த அம்மா உணவகத்துல போடுறாங்களே, அந்த உணவின் தரத்தை உயர்த்தி நல்லா சுவையா கொடுக்க சொல்லிக்கிறாரு. ஆமா நல்லா தரமா கொடுக்கணும் நல்லா மக்களுக்கு. தரமா கொடுங்க. ஆ. ஆமா அது சாப்பிடுவாங்க பாவம். வரவில்ல ம். இந்த இது என்னது சிலிண்டரு கட்பாடம், சிலிண்டர் வேற இது இல்லாத பாவம் அவங்கவுங்க ஹோட்டல் திறக்காம இருக்கிறாங்க. நல்லது தானேப்பா, நல்லது தானே. ம். எவ்வளோ ஏழை ஜனங்க இருக்கு, பசியோட இருக்கு, அதை நம்பி போதுங்க. அது ரொம்ப நல்ல திட்டம் அது. இப்ப அந்த ஏழைகளின் பசி தீர்க்க அந்த மலிவு உணவை மீண்டும் தரம் உயர்த்தி கொடுக்க சொல்லிக்கிறாரு. சூப்பர். அதோட என்ன வேணும்? ஆ. நல்ல ஆட்சி தான், ரொம்ப நல்லா பண்றாரு. ரொம்ப சந்தோஷம் ம். மக்களுக்கு. ம். எல்லாம் நல்லது. வரும்போதே எவ்வளோ குடிக்கார மக்கள் இருக்காங்க, ஜனங்க அந்த குடும்பம் எப்படி வாடுது, கஷ்டப்படுது. எல்லாமே நல்ல திட்டம், நல்லா பண்றாரு. ஒரு குறைய இல்லை, நல்லா பண்ண இதுக்கு மேல. திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த அம்மா ஹோட்டல கண்டுக்கல. ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரே வாரத்துல அம்மா ஹோட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அது எப்படி பாருங்க? ரொம்ப நல்லதுப்பா. ஜனங்க அவர் இன்னும் நல்லா பண்ணணும். ம். எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காரு. ம். இதுக்கு மேல நல்லது பண்ணுவாரு. ம். ஜனங்க நம்புறாங்க. ம். இது அவரு நல்லா இதுக்கு மேல நல்லா பண்ணுவாருன்னு ஜனங்க நம்புறாங்க. ம். நல்ல திட்டம் இது. ம். ஜனங்க அவ்வளோ ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. ம். இப்போ ஜனங்க அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க பெண்களுக்கு. அதனால இது ரொம்ப நல்ல திட்டம். ம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா எங்கதான் வெளியூர்ல இருந்து வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால இப்போ அந்த உணவு திட்டத்துக்குனா ரொம்ப ஜனங்க சாப்பிட்டு ரொம்ப நல்ல திட்டம். ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்காங்க ஜனங்க. நல்லா கண்டினியூ பண்ண சொல்லுங்க, ஜனங்க நம்புறாங்க. நல்லா இருக்கு. இப்போ எல்லாருமே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டத்தோட பேர்லாம் தூக்கிடுவாங்க, போட்டோ எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த பேரையும் மாத்தாம அந்த போட்டோவும் மாத்தாம அப்படிதான் செயல்படணும் சொல்லி அவரு எம்ஜிஆர் கொள்கை தானே. அடுத்தது சொல்லணும்னாக்கா எம்ஜிஆர் உடைய திட்டத்தை இவரு நடத்துறாரு. அடுத்தது இவரு தான் எம்ஜிஆர். ஜனங்க நம்புறாங்க. எம்ஜிஆர் ஆக முடியலனாலும் அந்த திட்டத்துக்குலாம் தம்பி ஆகலாம். அந்த பேரு இவருக்கு அடுத்தது வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஜனங்க ரொம்ப சந்தோஷம். என் பேத்தி வந்தாவே போதும், விஜய் மாமா வந்துட்டாரு. எங்க பேத்தி 3 வயசு இப்பதான் ஸ்கூல் போறா. டிவியில வந்துட்டாலே போதும், விஜய் மாமா வந்துட்டாரு. எப்போ விஜய் மாமாவை பார்க்கணும், வந்துட்டாரு விஜய் மாமா கூட்டுன்னு போ. இதேதான். அம்மா ஹோட்டல் திறந்தா நல்லது தான். ஹோட்டல்லாம் வெளியில போய் சாப்பிட முடியல. ஒரு இட்லி 20 ரூபா 5 ரூபா விற்கிறாங்க. கட்டுப்படி ஆகல. எங்களுக்கு ஆட்டோ லைனும் சரியில்லை, மோசமாகி போச்சு. ஓலா ஊப்பர் ராபிட் வந்ததுனால எங்களுக்கு ஆட்டோ சரியா ஓடல. அதனால 5 ரூபா 10 ரூபா சாப்பாடு, 1 ரூபாய் இட்லி கிடைச்சிது. 5 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிடுவோம், 5 ரூபாய்க்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிடுவோம். அது பெனிஃபிட் தான். இப்போ ஒரு 4-5 வருஷமா ஹோட்டல் மூடிட்டாங்க. இதனால வெளியில பிளாட்பார கடையில் சாப்பிட்டாலும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 100 ரூபா 80 ரூபா ஆகுது. நாங்களாம் அன்னாடம் டெய்லியும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றோம். வெளியில எங்கேயும் சாப்பிட முடியல, வீட்லயும் ஆக்கி சாப்பிட முடியல. நாங்களாம் பேச்சர் இல்லாமல் இருக்கிறோம். அதனால அம்மா ஹோட்டலுக்கு வந்து நல்லபடியா மக்களுக்கு நல்லா சுவாசமா சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். தரமா கொடுக்க சொல்லி இப்போ உத்தரவிட்டு இருக்காரு. தரமா கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி காலகட்டத்தில் ஹோட்டலில் போனா 100 ரூபா கம்மி எதுவுமே சாப்பாடு கிடையாது. சாதாரண கீழே தள்ளுவண்டியில் விற்றா கூட ஒரு இட்லி 15 ரூபா 20 ரூபா விற்கிறாங்க. கேட்டா கேஸ் காரணத்தை காட்டுறாங்க. எதுவும் கேட்க முடியல, விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. விலைவாசி மட்டும் கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக நடத்தினா, ஆட்சி நடத்தினா நல்லா சந்தோஷமா இருக்குமா ஏழை மக்களுக்கு. திமுக ஆட்சியில அம்மா உணவகத்தை கண்டுக்கலன்னு ஒரு புகார் இருந்துச்சு. கண்டுக்கல, சில இடத்துல மூடிட்டாங்க. அம்மா ஹோட்டல் எங்கேயுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் 2 கிலோ 3 கிலோ போட்டு சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே கடையை திறந்து வச்சுட்டு மூடிடுறாங்க. அதுக்கு முன்னே அம்மா இருக்கும்போது ஆட்சியில் நல்லா சிறப்பாக இருந்தது சாப்பாடு. 5 ரூபாய்க்கு போய் கொடுத்தோம்னா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டோம்னா எங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகிடும். 1 ரூபாய் இட்லி, 5 இட்லி 5 ரூபா நல்லா இருந்தது. இப்போ அதை திருப்பி மீண்டும் புதுப்பிச்சு நல்லா மக்களுக்கு நல்ல உணவகத்தை சிறப்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ திமுக ஆட்சியில அதை கண்டுக்கல. இப்போ விஜய் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அம்மா ஹோட்டலுக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது தான். அம்மா உணவகம் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எங்களை போல ஏழைங்களுக்கு நல்ல உணவகம். பெரிய பெரிய ஆஃபீஸில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபனில் 5 ரூபாய் கொடுத்து 5 இட்லி வாங்கி எடுத்துட்டு ஆஃபீஸ்லாம் வேலைக்கு போவாங்க. ஹோட்டலில் தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நல்லது ஹோட்டலில் வர வைக்கிறது அம்மா ஹோட்டல். சரிங்க. ஏழை மக்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். நல்லா திருப்தியா செய்யணும். சார் திறக்கிறது பிரச்சனை இல்லை சார். சரியா செயல்படுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு சும்மா நாங்களும் திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சரியா செயல்படுதா, உணவு நல்ல சாப்பாடு தரமா கொடுக்குறாங்களா, மீனா இடம் சுத்தமா இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும். மற்றவங்க பண்ண தவிர இவர் பண்ண மாட்டார் நம்பிக்கையில தான் இவருக்கு நாங்க ஓட்டு போட்டு இவரை வர. இது வரைக்கும் நான் அரசியல் வந்து பெருசா எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஆனா இவருக்கு நான் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படாப்பா எலெக்ஷன் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம். எலெக்ஷன் ஆட்சி மாற்றம் வந்தா எங்களுக்குன்னு எதனா பண்ணுவாரா, நாட்டுக்கு எங்களுக்கு வேணாம், நாட்டுக்கு நல்லது பண்ணா போதும், மக்கள் நல்லா இருந்தா போதும், மக்களுக்கு செய்வாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவரை வர வச்சிருக்கோம். இவரால நம்ம நாடு சுத்தமாகணும்.
இப்போ அந்த எளிய மக்களின் பசியை போக்க அந்த உணவின் தரத்தை உயர்த்தி நல்லா சுவையா ஆமா. கொடுக்க சொல்லியிருக்காரு. சுவையா கொடுங்க நாங்க கூட வந்து சாப்பிட்டு பாக்குறோம். நாங்க வாங்கிட்டு தான் இருந்தோம். சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல நல்லா இருக்காது. மெயினா வந்து இந்த பரிமாறுறவங்க பாருங்க, தூக்கி போடுவாங்க, ஒரு மரியாதை இருக்காது, ரெஸ்பான்ஸ் இருக்காது. உனக்கு என்ன 3 ரூபாய்க்கு இதுதான் கொடுக்க முடியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம மரியாதையோட கொடுக்க சொல்லுங்க. சாப்பாடுன்றது பசி போக்குறது, அதுக்கு மரியாதையா கொடுத்தாதான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த தூக்கி போட்டு சாப்பிடு அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லபடியா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. காலங்காலமா இவரே ஆளணும். நாங்கெல்லாம் ஒரு ரசிகை தான். என் பொண்ணும் அவர் ரசிகை உயிர். என்னை கம்பல் பண்ணி அவர் ஓட்டு போட சொன்னா. என்ன எங்க வீட்டுக்காரெல்லாம் தலைமுறையா டிஎம்கே. ஆனா என் பொண்ணு சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக ஓட்டை மாத்தி போட்டாரு. எங்க மாமியார் மாமனார் எல்லாமே பரம்பரையா அவங்களாம் டிஎம்கே. இவர் நல்லா பண்ணுவார் நம்பிக்கையில பண்ணியிருக்கோம். பண்ணுங்க. திமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா உணவகத்தை கண்டுக்கல, பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து ஒரே வாரத்துல அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. அது வந்து நம்ம ஏழைங்க வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இங்க ரோட்டோரத்துல எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க தெரியுமா, சாப்பாடு இல்லாம. 2 ரூபாய்க்கு சாப்பாடு கட்டினா அவங்க அடுத்தவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. யாருன்னா நம்ம கொடுக்க மாட்டாங்களா? கார்ல வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஏன் நானே நிறைய தடவை போய் கொடுத்துட்டு போயிருக்கேன். ஐயோ நமக்கு யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி எளிய கம்மியான முறையில சாப்பாடு கிடைச்சிட்டுனா யாருக்கிட்ட யாரும் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. இதை நல்லபடியா பண்ண சொல்லுங்க. அவரு எல்லாருமே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டத்தின் பேரை மாத்தவங்க, போட்டோ மாத்தவங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, அதே போட்டோ அதே பேரோட தான் செயல்பட சொல்லிருக்காரு. அம்மா உணவகன்றது அம்மா ஆரம்பிச்சது தானே. அம்மானா அவங்க மட்டும் அம்மா இல்லையா, எல்லாருமே அம்மா தானே. இப்ப சாப்பாடு குடுக்குறவங்க அம்மா தானே. அந்த மாதிரி தான் அம்மா உணவு அம்மா பேர்லயே இருக்கட்டும். அதான் எல்லாருக்குமே நல்லது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து சிஎம் இருக்கும்போது விஜய் அவர்களும் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, எங்க ஒரு அரசியல் வந்துட போறான்ட்டு. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அம்மா பேரோட தான் அந்த உணவு திட்டம் செயல் பண்ணும். அதை பாக்கிறதுக்கு அம்மா இல்லையே. இனிமே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லையே. அம்மா இல்ல. அப்புறம் என்ன? இது விஜயோட மனசை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு வந்து அதே அம்மா தான் விஜய் படத்தை ரிலீஸ் பண்ண தொந்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே அம்மா படத்தோட தான் அம்மா உணவு செயல் பண்ணிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. இன்னொரு அம்மாவை பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நானும் அக்காவா தான் இருக்க முடியும். இன்னொரு பிரதர், என் தம்பியா பாக்குறேன். என் தம்பி எப்படி நல்லது பண்ணா நல்லா இருக்கு நினைப்போம், அதே மாதிரிதான் அவரையும் நினைக்கிறேன். இன்னொரு தம்பி, என் பொண்ணு நினைக்கிறது எங்க அங்கிள் அப்படிதான் இப்பவும் நினைக்கிறாவோ. எங்க அங்கிள் ஜெயிப்பாரா. ஐயோ என் பொண்ணுக்கு 18 வயசு ஆகல, என்னால ஓட்டு போட முடியலையே அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னைக்கும் விஜய் சார் தான் வரணும். இப்போ நாளுக்கு நாள் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரியே பண்ண சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, எம்ஜிஆர் வந்து அப்படிதான் போவாராம். 4 பேர் கார்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாராம். மக்களா தான் போவாராம். அவருக்கு அப்புறம் இப்ப நான் இவரை தான் பாக்குறேன். எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது நான் இல்ல, ஆனா அவருக்கு அப்புறம் வந்து இவரை தான் பாக்குறேன். அந்த மாதிரி இது ஒரு கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு பாருங்க. அவருக்கு அப்புறம் இவரை தான் பாக்குறேன். என்னைக்கும் அவரே தான் இருக்கணும். நம்ம நாடு இன்னும் நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா நம்மள மீறி உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு உணவு சாப்பிடணும்னா, எதனா ஒரு ஹோட்டலில் போனோம்னா 5 ரூபா கொடுத்து உணவு சாப்பிட முடியாது. ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படிதான். அந்த 30 ரூபா 40 ரூபா நம்ம கையில் இருக்காது. டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு வேலை இல்லை, ஒரு 5 ரூபா கையில் இருக்குது, போய் டக்குன்னு ஒரு உணவகத்தில் போய் உட்காந்து சாப்பிடணும்னா அது அம்மா உணவு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது அந்த மாரி பண்ணது வந்து முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த உணவின் தரத்தை இன்னும் நல்லதுன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ போய் ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், நல்லாவே இருக்காது. அப்போ வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் போய் அந்த உணவை சாப்பிட்டு, ஒரு எம்எல்ஏ போய் உணவை சாப்பிட்டு செக் பண்ணுறாருன்னா அது நல்ல விஷயம். இது வரைக்கும் இந்த ஆட்சியில, அம்மா ஆட்சிலையும் சரி, எடப்பாடி ஆட்சிலையும் சரி, அந்த மாதிரி உணவை வந்து செக் பண்ணல. அவங்க போனாங்கன்னா அந்த நேரத்துக்கு கொண்டு நல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து விஜயோட ஆட்சி, அவரோட முதலமைச்சர் உத்தரவுப்படி அந்த ஆட்சியில போய் சாப்பிட வச்சு பாக்குறாங்க, செக் பண்றாங்க. ஒரு இதே மாரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. அதே மாரி நல்ல மக்களுக்கு நல்லது செய்யறாரு. இன்னும் நல்லா செய்யணும். இன்னும் வந்து வேலை இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப குறம். அவங்களுக்குலாம் நல்லா வேலை வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ திமுக ஆட்சியில அம்மா உணவகத்தை கண்டுக்கல ஒரு புகார் இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் இப்ப பதிவேற்ற ஒரே வாரத்துல அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? நான் அது ரொம்ப அதான் சொன்னேன்னா, அவங்க ஆட்சியில வந்து கட்சி இதுவா பார்த்தாங்கன்னா, இவர் வந்து மக்களோட இதுவா பாக்குறாரு. நல்லது, மக்கள் நல்லதை பாக்குறாரு. இப்போ அவரு எடுக்கிறது தானே ஒரு முடிவு. இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஏன் இதை வந்து முயற்சி பண்ணணும், அவங்க ஓபன் பண்ணதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா இவர் வந்து அப்படி பார்க்கல, மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த உணவகத்தெல்லாம் இன்னும் உற்பத்தி பண்றாரு. பாத்தீங்களா, நல்லா சாப்பிடணும், நல்லா ஜனங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அது நல்லது. எல்லா கட்சியும் ஆட்சிக்கு வரும்போது அந்த திட்டத்தோட அந்த போட்டோ பேர்லாம் மாத்துவாங்க. ஆனா விஜய் அவர்கள் சொல்லிருக்காரு, அந்த போட்டோ மாத்தக்கூடாது, பேரை மாத்தக்கூடாது, அப்படியே அம்மா பேர்லாம் செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இன்னும் மிக மகிழ்ச்சின்னா அது
ஏன்னா அம்மாவோட இப்போ ஒரு தாய்கிட்ட தான் போய் பசி எடுக்குதுன்னா சாப்பாடு கேட்போம் நம்ம வீட்டுக்கு போனோம்னா. ஆனா அந்த அம்மா ஓப்பன் பண்ணதை வந்து இவரு அவங்க பேர்லயே இருக்கட்டும்னு சொன்னார் பாத்தீங்களா, அது ரொம்ப நன்றி சொல்லணும் நான் அவருக்கு. இப்போ அம்மா சிஎம்மா இருக்கும்போது விஜய் அவர்களும் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, ஆமா. எங்க ஒரு அரசியலுக்கு வந்துட போறாருன்ட்டு. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அம்மா பேரோட மாத்தாம அப்படியே செயல் பண்ண சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து நடைமுறைக்கு வந்து படத்துக்கு வந்து நடைமுறைக்கு வந்து அவருக்கு பண்ணாங்கன்னா, ஆனா வந்து இவரு வந்து அந்த எண்ணம்லாம் இல்லை பாத்தீங்களா. அந்த மற்றவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இது இல்லாம எனக்கு வந்து கெடுதல் பண்ணா கூட நான் மற்றவங்களுக்கு நல்லதான் பண்ணுவேன்னு சொல்றாரு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அது அவர் வந்து மனசுல எதுவும் யாருமே வந்து நம்மளுக்கு கெட்டல் பண்ணா கூட மற்றவங்க நம்ம கெட்டல் பண்ணக்கூடாது, மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு பாத்தீங்களா, அது நல்ல விஷயம். நல்ல சோறு 10 ரூபா கொடுங்க, நீங்க 5 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன். ஒரு இட்லி 5 ரூபா இல்லைங்க இப்போ இருக்கிற கேஸ் விலைக்கு. நல்லா கட்டுங்க, நீங்க 1 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுதுங்க. ரொம்ப நல்லது, சூப்பர். இது அவங்க ஆட்சியில பண்ணவே இல்லை, இவர் வந்தோடனே பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு பேர் சாப்பிடாம எங்க நல்ல பெஸ்ட். ஆனா இப்ப ஏழை எளிய மக்களின் பசியை போக்கு அந்த உணவின் தரத்தை இன்னும் உயர்த்து கொடுக்க சொல்லிக்கிறாரு, சுவையா தரமா கொடுக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லதுதான். இல்லாதவங்க கண்டிப்பா அந்த 5 ரூபா கிடைக்கும் போது போய் சாப்பிட வயிறார நல்லா இருக்கும். இப்போ திமுக ஆட்சியில அம்மா உணவகத்தை கண்டுக்கல, ஆனா விஜய் அவர்கள் பதவி ஏற்ற ஒரே வாரத்துல அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஸ்டெப்பா இனிமேட்டு தான் எல்லாமே பண்ண போறாரு அவர். அவருக்கு போட்டதே ஓட்டு அவருக்கு தான். இனிமேட்டு நம்ம அவரை பார்க்கணும், எல்லாம் அருமையா நடக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டத்தின் பேரை மாத்துவாங்க, அந்த போட்டோ எல்லாம் மாத்துவாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, அதே பேரு அதே போட்டோட தான் செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சூப்பரா, அவர் பண்றது எல்லாமே நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, இனிமேட்டு அவரு தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவங்க சிஎம் இருக்கும்போது விஜய் அவர்கள் தலைவா படத்தை ரிலீஸ் செய்ய விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, எங்க ஒரு அரசியலுக்கு வந்துட போறான்ட்டு. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகி அந்த அம்மா திட்டத்தை அப்படியே செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிக்காரங்க பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க அவ்வளவு பண்ணாலும் இவர் எப்பயுமே இன்னும் நல்லது பண்ணுவாரு, அது சூப்பர் தான். இனிமேட்டு அவர் தான் ஒரு நல்ல வரவேற்புனே, அது கட்டாயம் பண்ணணும். ஏற்கனவே இருக்கவங்க பண்ணாம விட்டாங்க, அது அவர் பண்ணியிருக்காரு, பாராட்டுக்குரியது கட்டாயம். சென்னையில் எல்லா மாவட்டத்திலையுமே பயன்படுத்துறாங்க. குறிப்பா சென்னையில வந்து சினிமா துறையில இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க சாப்பாட்டுக்கு அங்கதான் அதிகமா சாப்பிட்றாங்க. இப்போ வளர்ந்துருக்கவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் அங்கே சாப்பிட்டவங்க தான், அவங்க பெருமையாகவும் சொல்கிறாங்க. அது வந்து இன்னும் நல்லா அதிகமாக பயன்படுத்தணும், சாப்பாடு இன்னும் தரத்தை அதிகமாக கூட்டணும். விலை ஓகே, தாராளமான ஓகே, தரங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். இது வந்து விஜய் வந்து எடுத்து வந்து நல்ல ஒரு அதான் சொல்லியிருக்காரு, அந்த தரத்தை நல்லா உயர்த்தி கொடுக்கணும், நல்லா சுவையாகவும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கட்டாயம் வரவேற்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய இது பண்ணா போதும். இப்போ திமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா உணவகத்தை கண்டுக்கல, பாதி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா விஜய் அவர்கள் இந்த பொறுப்பேற்ற ஒரே வாரத்துல அம்மா உணவகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது பாராட்டக்கூடிய விஷயம் கட்டாயம். ஏன்னா வந்துட்டு இப்போ மார்க்கெட்னு சொல்லி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வியாபாரிகள் வந்துட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 3-4 மணி நைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் பசிக்கு வந்து இங்கே தான் போய் சாப்பிட்றாங்க. அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்குது. இது அம்மா அவங்களுக்கு தான் அந்த பாராட்டு ஃபுல்லாமே சேரும். ஃபஸ்ட்டு பசிக்கிற மக்களுக்கு வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம், ஏழை மக்களுக்கு. அது வந்து அம்மா கொடுத்தாங்க, அது வந்து ஒரு கண்டினியூ பண்ணுறாங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க கொண்டு வந்தது நான் எடுத்துடலாம் நினச்சி எடுத்துருந்துக்கலாம், இல்லை பண்ணாமல் திமுக மாதிரி அவங்களும் கண்டுக்காம இருக்கலாம். ஆனால் அது அப்படி பண்ணாமல் மக்களுக்கு கிடைக்கணும், எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. கட்டாயமாக பாராட்டக்கூடிய இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அவர் கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து அவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி வச்சு பார்க்காம மக்கள் நலனுக்காக இதை பண்றாரு. இதே மாதிரி இந்த தொடர் 5 வருஷமும் அவர் பண்ணணும். அவர் பண்ணாருன்னா அடுத்த 5 வருஷம் அவர் வருவார் கட்டாயமா. இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த திட்டத்தோட பேர் மாற்றுவாங்க, போட்டோலாம் மாற்றுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியாரு, பேரும் மாற்றோட போட்டோ மாற்ற விடுது, அப்படியே தான் செயல் பண்ண அம்மா உணவு அப்படின்னு சொல்லி. நல்ல விஷயம் தான் சார். அந்த பாராட்ட அவங்களுக்கு ஒரு மாத்தினாப்புல இவர் பேர் கிடைச்சிருமா? கிடைக்க போறதில்ல. கொண்டு வந்தது அவங்க தான், ஜெயலலிதா அம்மா தான். அதனால அது அவங்க முழு பெருமையும் அவங்களுக்கு தான் சேரும். அதை ஒரு கண்டினியூ பண்றாங்க பாருங்க, அதனால இவருக்கு அந்த பெருமை வந்து சேரும். இப்போ ஜெயலலிதா அம்மையார் சிஎம் இருக்கும்போது விஜய் அவர்கள் தலைவா படத்தை ரிலீஸ் செய்ய விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க, எங்க ஒரு அரசியலுக்கு வந்துட போறேன்ட்டு. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் அதே அம்மா போட்டோ தான் இந்த அம்மா உணவு செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்திருப்பாரான்றது சந்தேகம் தான், கேள்விக்குறி தான். அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவர் முதல்ல ஒரு ஆயிருப்பாருன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஆளுமையானவங்க. ஸ்டாலின் ஜெயலலிதா 2 பேர் இருக்காங்க அப்படின்னா ஸ்டாலினே வந்திருக்க மாட்டாரு, ஜெயலலிதா அம்மா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இறக்க போகிற டயத்தில் வந்து மக்களுக்கு நிறையா பண்ணாங்க. ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் பண்ணாங்க. எல்லாருக்குமே பிடிச்சமானவங்க. அவங்க கட்சின்னு அதாவது கட்சி அடிப்படையில் இருக்கவங்களுக்கு வந்து திமுக காரங்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணவங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்கப்பட்ட விஷயம் தான். அது எல்லாரும் வந்து சாப்பிட முடியாம ஒரு சில ஹோட்டல்ல வந்து விலை அதிகமா இருக்கு, அம்மா ஹோட்டல்ன்றதுனால வந்து எல்லாருமே சாப்பிடுவோம் நிலைமை. நல்ல விஷயம் தான், அது பரவாயில்ல. இது இந்த இப்போ எளிய மக்களின் பசியை போக்க அந்த உணவின் தரத்தை இன்னும் உயர்த்தி கொடுக்க சொல்லியிருக்காரு, சுவையா கொடுக்க சொல்லியிருக்காரு.
அதுவும் நல்ல விஷயம் தான். அது வந்து முன்னாடி போய் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்க சொல்லியிருக்காங்க. அது பார்த்துட்டு நல்லதா கொடுத்தாங்கன்னா ஜனங்களுக்கு நல்லது தான். அது நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அது வரவேற்கலாம். எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒண்ணு நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், நல்லா தான் பண்றாங்க. ஏழை எளியர்களுக்கெல்லாம் வந்து அம்மா சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது போன ஆட்சியில நடைமுறைப்படுத்தல. இந்த வாட்டிக்கு இது சிஎம் கொண்டு வந்தது நல்ல ஒரு ஏற்பாடு தான். இது பண்ணா இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். இல்லாதப்பட்டவங்களாம் கொஞ்சம் இது மூலயமா பயன்படுவாங்க. இப்போ ஏழை எளிய மக்களின் பசி தீர்க்க அந்த மலிவு விலை உணவை இன்னும் தரம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காரு. ஆமா, இது இன்னும் சூப்பர். தரத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுத்தா இன்னும் வேலை செய்யறவங்களுக்குலாம், கொஞ்சம் கூலி வேலை செய்யறவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ திமுக ஆட்சியில இந்த அம்மா உணவை கண்டுக்கலன்றாங்க. ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கண்டுக்கலன்னா அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட அவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க. உண்மையாலுமே இது அம்மா உணவு திட்டம் வந்து உண்மையாலுமே நல்ல விஷயம். இதை கண்டிப்பா வந்து கொண்டு வரணும், எல்லாரும் பயன்படணும் இது மூலயமா. விஜய் அவர்கள் அது பேரை மாத்தாம எதுவும் சேஞ்சஸ் பண்ணாம அப்படியே இயங்கணும், அதே பேர்ல தான் அம்மா போட்டோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் சூப்பர். அவரு நல்லா பண்றாரு. எடுத்த ஒரு முதல் முயற்சி நல்ல அருமையான முயற்சி. இது மேலும் மேலும் அவரு இதை வந்து தொடர்ச்சியா பண்ணணும், இதை கைவிட்டுற கூடாது. அம்மா வந்து முதலமைச்சர் ஆகும்போது விஜய் அவர்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டு அம்மா படத்தோட தான் அந்த ஹோட்டல் இயங்கணும்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவரோட இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம், யார் என்ன பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு நல்லதான் பண்ணணுன்ற ஒரு இதுவா அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது உண்மையாலுமே எல்லாருமே வந்து நல்ல ஒரு மனதார அவரை பாராட்டணும். கண்டிப்பா நல்லா பண்ணுவார். இதுக்கப்புறம் அவர் எல்லாமே சூப்பரா பண்ணுவார். அம்மா உணவகத்தை மீண்டும் திறந்து புதுப்பிக்க சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம்தான் இது. இது எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்லதா போய் சேரும். நல்லா தரத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த உணவை. அதை எப்படி பாக்குறீங்க? இது நல்ல பாராட்டப்படைய விஷயம்தான். அவர் வந்து ஏழை மக்களுக்கு சாப்பாடு வந்து இப்போ எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, இதனால எல்லாருமே பயனடைவாங்க. இப்போ திமுக ஆட்சி இருக்கும்போது அம்மா உணவகத்தை கண்டுக்கல. ஆனா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. வந்து ஒரு 8-9 ஒரு வாரத்திலேயே. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவரு எல்லாம் மக்களுக்காக எல்லாம் செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அவர் எல்லாமே நல்லா செய்வார். இப்போ எல்லாம் மாற்று கட்சி அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய திட்டத்தோட அந்த போர்டு போட்டோ எல்லாம் மாத்துவாங்க. ஆனா இவர் வந்து அந்த பேரு அந்த போட்டோ எல்லாம் எதுவும் மாத்தாம அம்மா உணவு அப்படியே செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது அவருடைய நல்ல மனசு இருக்கு, நல்ல மனசு அவரு சொல்றாரு. அவருடைய மனசு அவங்க எப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நம்ம மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அவங்க பேர் இருக்கட்டும், அவங்க தான் பேசுறாங்கன்னா நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து வேற அப்படின்னு காட்டுறாரு. அவர் நல்லதா தான் பார்த்துக்கணும். ஏன்னா முடியாதவங்க கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்க அது நல்லது. அம்மா ஏற்பாடு பண்ணி போனது. அப்புறம் ஸ்டாலின் வந்தார், அவரும் எடுக்கல. இதுவும் அப்படியே ஓடினாங்க, நல்லா தான். இப்போ ஏழை எளிய மக்களின் பசி தீர்க்க அந்த மலிவு உணவை இன்னும் தரம் உயர்த்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. நல்லது தான். தரம் உயர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். கூட ₹1 கூட சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. ₹1 இட்லி இருக்குன்னா ₹2 கூட போடலாம். பொங்கல் ₹5 ஒரு ₹7 கூட போடலாம். நல்லா கொஞ்சம் தரம் அதிகம் வந்தாங்க கூட ₹1 ₹2 ஏற்றினாலும் தப்பு இல்லை. இப்போ திமுக ஆட்சியில இருக்கும் போது அம்மா உணவகத்தை சரியா கண்டுக்கல. ஆனா இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே வாரத்துல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது அவரோட அறியாம. இப்ப இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டெப் எடுக்கணும், ஏழை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அது வரவேற்புங்க. அது ரொம்ப வரவேற்பு. அதோட இன்னும் ஸ்பெஷலா செய்யணும்னு சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே ரொம்ப வரவேற்பு தான். ஆமா, இப்ப அந்த உணவோட தரத்தை உயர்த்தி கொடுக்கணும், நல்லா சுவையா கொடுக்கணும். ஆமா எல்லாம் ஏழை மக்கள் தான் போய் சாப்பிடுது. அதனால எல்லாரும் மார்க்கெட்ல இருக்கிறவங்க அனைத்து பேரும் போய் எல்லாருமே இந்த இங்க இருக்குது அந்தாண்டு இருக்குது எல்லா இடத்துலயும் மார்க்கெட்ல முக்காவாசி பேர் போய் அதை உணவகத்தை நல்லா விரும்பி சாப்பிட்டு வராங்க. ஆனா ஜெயலலிதா இருக்கக்குள்ளையும் சரிதான், இந்த ஸ்டாலின் இருக்கக்குள்ளையும் சரிதான். ஆனா இது இன்னும் நல்லா விம்பரப்படுத்தினா இன்னும் நம்ம விஜய் இளைய தளபதிக்கு இன்னும் பெருமை வரும். இப்போ திமுக ஆட்சியில அம்மா ஹோட்டல கண்டுக்கல. ஆமா, ஆனா விஜய் அவர்கள் பதவியேற்ற ஒரே வாரத்துல கண்டுக்கிட்டாரு. ஆமா, அதுதான் மாற்றம் ஆச்சு. அதுக்குதான் மாற்றம் வரணும்னது. அதனாலதாங்க மாற்றம் வரணும். அதனாலதான் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்துருச்சு. இப்ப எல்லாருமே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய திட்டத்தோட பேரு மாத்துவாங்க, போட்டோ எல்லாம் மாத்துவாங்க. இல்ல வேணான்ட்டாரு. ஆமா, வேணான்ட்டாருங்க. எல்லாமே வேணான்ட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது நல்லா ரொம்ப வரவேற்புங்க. அது பெரிய மனுஷன் தன்மை. அது ஆமாங்க ஐயா, அது பெரிய மனுஷன் தன்மை தான்.